ஹாய் ஸ்மிஸ்வஸ் அனைவருக்கும் வணக்கம். டெடி மேக்ஸ் டே 2ல இருக்கும். டெடி மேக்ஸ் டே 1 பார்க்காதவங்க டே 1 பார்த்துட்டு வாங்க. அது என்ன சார் டெடி மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க மேக்ஸ் எல்லாம் நம்ம இந்த டெடி மேக்ஸ்ன்ற சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஸ்கூல் புக்கோட ஃபுல் கைடன்ஸ், கணிதம் முழு வகுப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ பேக் டு ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட்ல இப்போ டே 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரம் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இங்கே போக போகுது. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த டெடி மேக்ஸ் டே 2க்கு போவோம் குயிக்கா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேத்து என்னாச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன். நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்தது போக போகிறோம். அது என்ன சார், ஏன் சார் ரிவிஷன் பண்ணணும், நான் டேரெக்டாக கணக்கில் நீங்கள் போகலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட். சரிங்களா? இப்போ ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் படிக்கிறது வந்து சத்தியமாக வேஸ்ட். அதுக்கு நம்ம படிக்காமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். தருண் அப்படின்றவர் இருக்காரு, அதுக்கப்புறம் அருண் அப்படின்றவர் இருக்காரு. சரிங்களா? இந்த தருண் என்ன பண்றாருன்னா 10 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி 10 புக்கு படிக்கிறார். சரிங்களா? ஆனா 10வது நாள் கடைசியில அவர் கடைசியா படிச்ச ஒரு புக்கு தான் ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த அருண் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு படிக்கிறாரு, 2வது புக்கு படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் புக்கை ரிவைஸ் பண்றாரு. சரிங்களா? அப்புறம் 3வது புக்கு படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 2 புக்கை ரிவைஸ் பண்ணிட்டு தான் படிக்கிறார். இந்த மாதிரி 10 நாள்ல அவர் படிச்ச புக்கு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 8 புக்கு தான் படிச்சாரு. தருண் என்ன பண்ணாரு, 10 நாள்ல 10 புக்கு படிச்சாரு, பட் ஒரு புக்கு தான் ஞாபகம் இருக்கு. அருண் என்ன பண்ணாரு, 10 நாள்ல 8 புக்கு தான் படிச்சாரு, ஆனா அவருக்கு 8 புக்குமே ஞாபகம் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் அப்படின்றனால. சோ என்னைய பொறுத்தளவுக்கு இப்போ அந்த அருணோட கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரிவைஸ் அப்படின்றது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, டே 1ல என்ன பண்ணோம், 30 நிமிஷம் நம்ம செலவழிச்சு படிச்சோமா. இந்த 30 நிமிஷம் செலவழிச்சு படிச்சதை ரிவைஸ் பண்ணலன்னா நீங்க இந்த 30 நிமிஷம் செலவழிச்சது வேஸ்ட் தானே. நம்ம லைஃப்ல 30 நிமிஷங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால முக்கியம். ஸோ இந்த 30 நிமிஷம் படிச்சதை ஜஸ்ட் நீங்க 3 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடலாம். 30 நிமிஷம் படிச்சதை 3 நிமிஷம் செலவு பண்ணி ரிவைஸ் பண்ணிடலாம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 1ல என்ன பண்ணோம், 30 கணக்குகள் போட்டோம். அதுல 15 கணக்குகள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், 15 கணக்குகள் நீங்க போட்டீங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? 15 கணக்கு நான் போட்டேன், 15 கணக்கு நீங்க போட்டீங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ஆன்சர்லாம் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? நிறைய பேர் சார் புரிஞ்சிருக்கு, நல்லா எளிமையா இருக்கு, நல்லா ஈஸியாக புரியுது, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்களா? அப்போ ரிவிஷன் போகும். ஜஸ்ட் இப்போ பாருங்க, ரிவிஷன் 3 நிமிஷம் தான் அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்கட் பார்த்தோங்க. ஷார்ட்கட் 1, ஷார்ட்கட் 2 பார்த்தோம். ஷார்ட்கட் 1 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துருவாங்க, 2 எண்கள் 200 300 அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து விகிதம் என்ன விகிதம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, ஒரே அழகா இருக்கான்னு பார்க்கணும், ஒரே அழகா இருந்தால் அப்படியே போடணும், அப்புறம் அடிச்சு போடணும். இதுதான் அது. சரிங்களா? இவ்வளவுதான், இப்படிதான் ரிவைஸ் பண்ணணும். இதுக்கு போய் ஃபுல்லா நீங்க என்னன்னு திருப்பி பாக்குறதெல்லாம் முடியாது. இதை நீங்க ஒரு தடவை உங்க மனசுல சொல்லி பார்த்துடணும். இப்போ 2 எண்கள் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு விகிதம் கேட்டா என்ன ஷார்ட்கட், ஒரே அழகு அப்படியே அடிச்சு போடு, இதான் ஷார்ட்கட். இதை தான் நான் ரிவிஷன் பண்ணிட்டேன். இதை நான் மனசுக்குள்ள பார்த்து சொல்லிட்டேன்னா போச்சு, இல்லைன்னா வாய் விட்டு சொன்னாலும் போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்மளோட ரிவிஷன். இப்ப ஷார்ட்கட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டி வகுத்து பெருக்கு அப்படின்றது. இது எப்ப பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகிதம் கொடுத்துருவாங்க. இப்ப 2:3 விகிதம் கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதை வந்து பிரிங்க அப்படின்றாங்க. 2 வந்து அகிலனுக்கும் 3 வந்து முகிலனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலனுக்கும் முகிலனுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு தான் ஷார்ட்கட் என்னன்னா, கூட்டி வகுத்து பெருக்கு. இப்ப அந்த 30 நிமிஷம் படிச்சவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் இப்படி ரிவைஸ் பண்ணாவே போதும். இது மனசுல இருக்கும். அவ்வளவுதாங்க, ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி 3வது ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்னன்னா, இப்போ 2/6, அதாவது 2:6ங்கிறத நீங்க 2/6ன்னு எழுதலாம், எழுதிட்டு அடிச்சு போடலாம் 1/3. திருப்பி இந்த 1/3ன்ற பின்னத்தை 1:3ன்னு எழுதலாம். ஒரு விகிதத்தை பின்னமாக எழுதலாம், பின்னத்தை அடிச்சு போட்டு திருப்பி விகிதமாக எழுதலாம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். இந்த 3 கான்செப்ட் தான் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த 3 கான்செப்டை இப்போ நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு தடவை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க மனசுல நீங்க சொல்லுங்க. ஷார்ட்கட் 1 ஒரே அழகு அப்படியே அடிச்சு போடு. இது எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா, 2 எண்கள் கொடுத்து விகிதம் கேட்டா. ஷார்ட்கட் 2 கூட்டி வகுத்து பெருக்கு. இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விகிதம் கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு நம்ம பிரிக்க சொன்னா அப்படின்றத மனசுல சொல்லிக்கோங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு விகிதத்தை பின்னமா மாத்தி அடிச்சு போடலாம், அடிச்சு போட்டு திருப்பி விகிதமா மாத்தலாம். அவ்வளவுதான், ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம டே 1ல செலவழிச்ச 30 நிமிஷத்துக்கு ஒரு 3 நிமிஷம் ரிவைஸ் பண்ணி நம்ம அதுக்கு ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம், மனசுல ஏத்திட்டோம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, டே 2ல மொத்தம் 20 கணக்குகள் பார்க்க போறோம். அதுல 10 கணக்குகள் நான் நடத்துவேன், அசிஸ்வல் 10 கணக்கு நீங்க போடுவீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, டே 1 பார்க்காதவங்க டே 1 தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதுல எல்லா பேசிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுல சொல்ல போனா வந்து இதுல ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கு. இந்த 10 கணக்கு 20 கணக்குகள் நான் இருக்கு இல்லையா, அதுல ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கு. மற்ற எல்லா 2 ஷார்ட்கட்டும் அங்க போயிருச்சு.
பாருங்க, இந்த கணக்குமே ஆல்ரெடி நீங்களே போட்டுக்கலாம், அதை புரிஞ்சிருந்தீங்கன்னா. இருந்தாலும் நான் நடத்துறேன். 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 4 இதில் 3 இது சமம், 1 சமம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வினா இருக்கு இல்லையா, வினாவை ஃபர்ஸ்ட் நீங்கள் சுருக்கணும். சுருக்குனீங்கன்னா என்ன வரும், இப்போ மேலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நன்னாங்க 16, 6 நாள் 24, அப்போ 2 4 3 6. இதை நீங்கள் டேரெக்டாக வந்து 8ஆம் வகுப்பில் போடலாம். 8 16 3 24 டேரெக்டாகவும் போடலாம். இந்த இது வந்துடும். ஸோ எப்படி உங்களால் முடியுமோ அந்த மாதிரி அடிச்சு போடுங்க. இதுதான் வினா. இப்போ வினா ஏ பாருங்க, ஏ வந்து என்னது 6/9. அப்போ 2 3 6 3 9. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்க வினாக்கு சமம். அப்போ இது சமம் இல்லைன்றது கீழே வராது. அப்போ பி வாங்க, பி வந்து 12/18. 12/18ங்கிறது என்னது, இதே பார்த்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 3 3 6 18. அப்போ இதுவும் சமம்ன்றது கீழே வந்துருச்சு. அப்போ சி பார்த்தீங்கன்னா 10/15. 10/15 பார்த்தீங்கன்னா 2 10 3 15. இப்போ ஃபர்ஸ்ட் 3மே சமம்ன்றனால கண்டிப்பா டி தான் சமம் இல்லை அப்படின்றது கீழே வரும். அதை அடிச்சு போட்டு பாருங்களேன். 20/28ங்கிறது 10/14ன்னு வரும், அதுக்கப்புறம் 5/7ன்னு வரும். ஸோ இது வந்து கொடுத்துருக்க வினாக்கு சமம் கிடையாது. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதாங்க இது. இப்போ 32 வந்து ஹோம்ஒர்க். உங்களுக்கு தெரியும், ஹோம்ஒர்க் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணுது, சரிங்களா, ஹோம்ஒர்க் பண்ணுது, ஒரு 2 டெடி பியர் கூட வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த நோட் புக்கு, உங்களோட ஒரு நோட் புக்கு வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, ஒரு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு விதம், சரிங்களா. எல்லாமே நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேற்று என்னாச்சு அப்படின்றத கூட நம்ம ஒரு அட்ராக்டிவா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம படங்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ மனசை நிற்க வைக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா. இப்போ இந்த கணக்கு பாருங்களேன். இந்த கணக்கு வந்து டே 1 நடத்துது. அதை போய் பாருங்க. போய் பார்த்துட்டீங்கன்னா இந்த கணக்கு உங்களால் போட முடியும். நான் அதை திருப்பி சொல்ல விரும்பல, ஏன்னா டே 1 போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 33வது கணக்கு இப்போ நம்ம 31 பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதே மாதிரி போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 34வது கணக்கு வந்து டே 1ல 19வது கணக்கு மாடல். ஆனால் இருந்தாலும் இந்த 4வது கணக்கு நான் நடத்துறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. 12 ஒரு டேஷ் ஈக்குவல் டு ஒரு டேஷ் 4 8 16. இப்போ மற்ற எல்லா கணக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டேஷ் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு டேஷை வந்து நம்ம பிரச்சனையே கிடையாது. அது உங்களுக்கு 19வது கணக்கில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த டேஷ் 12ல 2 டேஷ் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது 1, இது 2, இது 3, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு விட கிடைக்க 1ஐயும் 3ஐயும் வச்சு கண்டுபிடிங்க. ரெண்டாவதுக்கு விட கிடைக்க 2ஐயும் 3 வச்சு கண்டுபிடிங்க. சாரி, இப்போ 12 கொஸ்டின் மார்க். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 3வது எடுத்துக்கிறேன் நான், 8 16 இருக்கு, சரிங்களா. இப்போ இதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, 12 பை கொஸ்டின் மார்க் 8/16 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, 2 விதம் சொல்லியிருக்கேன். 19வது கணக்கில் ஒரு மாடல் சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்னொரு சொல்றேன் நாங்க. இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த இதை என்ன பண்ணணும்னா, மேலே வந்து இந்த கொஸ்டினுக்கு மேலே எது இருக்கோ அதை சமப்படுத்துன்னு சொல்லுவேன். இந்த சமப்படுத்துறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும். அதுக்கு பதிலாக இன்னொரு விதம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 8/16 இருக்கு இல்லையா, அந்த 8/16 இந்த சைடு கொண்டு போயிருங்க. 12 ஆல்ரெடி இருக்கு, 8/16 அங்கே போனால் என்ன வரும், 16/8ன்னு வரும். இந்த கொஸ்டின் மார்க்கை இந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ கொஸ்டின் மார்க் நமக்கு தேவை. 1 8 8 2 8 16. அப்போ 12 2 24. அப்போ இந்த இடத்துக்கு என்ன வருது, ஆன்சர் 24. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த கதுக்கு ரெண்டாவது இது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் மார்க்கு 4 8 16. கண்டிப்பா நீங்க டே 1 பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா டே 1ல 19ல அதை ஃபுல்லா சொல்லியிருக்கோம், அதை போய் பாருங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் மார்க் பை 4 ஈக்குவல் டு 8/16. இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்கிறது ரெண்டையும் சமப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். கொஸ்டின் மார்க் இந்த சைடு வச்சுக்கோங்க, 8/16 அப்படியே இருக்கா, இந்த 4 அந்த சைடு கொண்டு போங்க. 4 வகுத்துல இருக்கு, அந்த சைடு கொண்டு போனா பெருக்கல். 1 4 4 நன்னாங்க 16, சரிங்களா. 1 4 4 நன்னாங்க 16. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 4 4 சாரி 1 4 4 2 4 8. அப்போ ஆன்சர் 2. இந்த இடத்துல 2, சரிங்களா. அதுக்குள்ளே இந்த இங்கே போட்டிருக்கேன், 24 பேர் 2ன்னு வருது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 இதை நீங்கள் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அதே தான். இப்போ 31வது கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த 31வது கணக்கை ஒரு கூற்று மாதிரி கொடுத்தா எப்படி பண்றது அப்படின்னு பாருங்க. சரியா தவறா என கூறுக, கூற்று சார்ந்த கணக்கு.
ஏன்னா கூற்றுகள் அப்ப கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:7. இந்த 4 புள்ளி வைக்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த ஈக்குவல் இருக்குல்ல, ஈக்குவல்ல 4 புள்ளியா மாத்தலாம், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லைங்க. இந்த 4 புள்ளிக்கு அர்த்தம் என்னன்னா 2:7 இஸ் ஈக்குவல் டு 14:4. இதை தான் அந்த 4 புள்ளி வச்சு போடுறாங்க. அந்த 4 புள்ளி நீங்க என்ன செய்யினாவே அந்த ஈக்குவல் டு வந்துடும். ஓகேங்களா? இப்ப இது வந்து சரியான்னு கேட்குறாங்க. அதாவது 2:7 ஈக்குவல் டு 14:4 இது சரியான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, அதை எப்படி பண்ணலாம்? 2/7 இஸ் ஈக்குவல் டு 14/4 அப்படின்ட்டு. இப்போ இதை அடிச்சு போடுங்க. 2 4 7 2 14. இப்போ 2/7 7/2 இது 2 சமமா? மேலே சமமா இருக்கணும், கீழே சமமா இருக்கணும். பார்த்தா சமமா இல்லை, மாத்தி இருக்கு. டேரக்டா அப்படி சும்மா அப்படி ஓவராலா பார்த்தீங்கன்னா சமமா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே சமமா இல்லை, கீழே சமமா இல்லை. இது தப்பு, தவறு. சரிங்களா? இப்ப ரெண்டாவது இது வாங்க. ரெண்டாவது இது என்ன சொல்றாங்க? 7 நபர்கள் 49 நபர்களுக்கு உள்ள விகிதமும், அதே மாதிரி 11 கிலோகிராம் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் சமத்தை அமைக்கும் அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன? சமத்தை அமைக்கும்ன்றாங்க. 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் 11 கிலோகிராமுக்கும் 88 கிலோகிராமுக்கும், அதாவது 7:49 ஈக்குவல் டு 11:88 அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சமத்தை அமைக்கும் அப்படின்றாங்க. அப்ப அமைக்குமான்னு பார்ப்போம். 1 7 7 7 49. அப்போ 1/7ங்கிறது வருது. 1 11 11 8 11 88 1/8ன்னு வருது. 1/7 1/8 சமமா அப்படின்னு கேட்டா சமம் இல்லை, தவறு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க. 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும், அதாவது இந்த 1 வந்து கீழே போகணுங்க. அதாவது இந்த 1 இங்க இருக்க 5 இருக்குல்ல, சாரி இங்க இருக்க 5, இங்க இருக்க 5, அதுக்கு முந்தின லைன்ல இருக்க 1 இருக்கு இல்லையா, அது 15. சரிங்களா? அதனால பாத்தீங்க 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் சமத்தை அமைக்கும்ன்றாங்க. இப்ப 10/15 3/15 இது ரெண்டையும் சமத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாக்குற கணக்கெல்லாம் நியூ புக்கு. சரிங்களா? அதனால கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி அது ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, 2 10 3 15 2 10 3 15 1 3 3 5 3 15. இப்ப 2/3 1/5 சமமா அப்படின்னு கேட்டா சமம் இல்லை, தவறு. இப்ப பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டும் தவறுங்க. 3 ஸ்டேட்மெண்ட் என்னதான் பண்ணுது? தவறு தான். இப்ப பாருங்க, இந்த கணக்குல 36 3 9 4 12 ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக உள்ள இரு விகிதங்களை எழுதுக அப்படின்றாங்க. இப்போ சும்மா அப்படியே போடுங்க, ஒரு விகிதம் வந்துடும். 3:9 4:12. இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்க போட்டு பார்க்கறது தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் 4 தான் மாற்றி போட்டு பார்க்கறது. பார்த்தீங்கன்னா 1 3 3 3 9, அதாவது 3/9 அடிச்சு போட்டீங்கன்னா வரும் இல்லையா? 1 4 4 3 12. இப்போ இது ஒரு விகிதம். அப்ப இதை வந்து 4 புள்ளியை வச்சோ இல்லை ஈக்குவல் டு போச்சோ நீங்க சொல்லிக்கலாம். இப்போ இன்னொரு விகிதம் எப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா 3:4 எல்லாமே போட்டு பார்க்கறது தான். நீங்க மாற்றி போட்டு பார்க்கறதுல ஒன்றும் நாலேஜே கிடையாது. 9/12. இப்போ 3/12 அடிச்சு போட முடியாது, அதை 3/4ங்கிறத அடிச்சு போட முடியாது. அப்படி விட்டுறலாம். 3 9 4 3 12 இது 2 சமமா வருதா? அப்ப இது ஒரு இது. இந்த மாதிரி ஆர்டர்ல போட்டா ஒண்ணு, இந்த மாதிரி ஆர்டர்ல போட்டா ஒண்ணு. இந்த மாதிரி எத்தனை ஆர்டர்ல வர நீங்க மாத்தி போட்டு கண்டுபிடிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு விடை கிடைக்கும். ஓகே, இந்த 36 வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். 37 கணக்கு பாருங்க. கீழ்காணும் விகிதங்களில் விகித சமமா என காண்க, மதிப்புகளையும் அதாவது நடு மதிப்புகளையும் எல்லை மதிப்புகளையும் காண்கின்றாங்க. விகித சமமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா நடு மதிப்புனா என்னன்னு தெரியல இல்லையா? இப்ப இந்த கணக்கு பாருங்க. 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம் மற்றும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதம், அது விகித சமமானு பார்க்கணும். அப்ப அதாவது 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதமும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதமும் சமமா அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டாவது இந்த ஒரு கணக்கு நான் போடுறேன், ரெண்டாவது கணக்கு நீங்க போடுங்க இதுல. சரிங்களா? இப்போ இதை அடிச்சு போட்டீங்கன்னா என்ன வரும்? 12/20 இருக்கு இல்லையா? 12/20 அடிச்சு போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 12 5 4 20. சரிங்களா? 3 12 5 4 20. இப்போ 78/130 இதை அடிச்சு போடுங்க. இதை அடிச்சு போட்டீங்கன்னா என்ன வரும்?
ஒரு 12 12 ஒரு 13 13. இப்போ 6 போட்டிங்கன்னா இப்படி வரும். 6 13 78ன்னு வரும். இப்போ இதை அடிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 2 6 I 2 10. இப்போ 3/5 சாரி 3/5 இங்கிது 3/5 வருது. அப்போ இது என்னது? சமம், விகித சமம் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் நடு உறுப்புனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 78:130 12:20. இதுல நடு உறுப்பு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 பெருக்கினீங்கன்னா நடு உறுப்பு. அதாவது 130ஐயும் 12ஐயும் பெருக்கினீங்கன்னா ஒரு விடை வருது பார்த்தீங்களா, அதுதான் நடு உறுப்பு. எல்லை உறுப்புன்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம். 78ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா எல்லை உறுப்பு, அவ்வளோ. சரிங்களா? ஸோ இதுதான் விடை. இதில் ரெண்டாவது கணக்கு போட்டு பாருங்க. ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 400 கிலோகிராமுக்கும் 50 கிராமுக்கும் 25 கிலோகிராமுக்கும் 621 கிலோகிராம் விகித சமமா அமைக்கணும் கேட்டால் விகிதம் சமமா அமைக்காது. இது விகித சமமா அமைக்காது, அதனால எல்லை உறுப்பு கிடையாது. எல்லை உறுப்பா சரி நடு உறுப்பா சரி இதுக்கு கிடையாது. ரெண்டாவது உறுப்புக்கு விகிதமாக அமைக்காது, அதனால நடு உறுப்பு கிடையாது. அதை நீங்க போட்டு பாருங்க, ஏன் விகிதமா அமைக்காது அப்படின்றத நீங்க போட்டு பாருங்க. 38வது கணக்கு பாருங்களேன். அதாவது இது என்ன, நான் இதை ரீட் பண்ணி பாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன கதைன்னு சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு பாலம் இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், மீனாட்சி அம்மன் கோயிலோட மொத்த ஒரு வடிவமும் உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை மாதிரி ஒரு பண்ணி வச்சிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அந்த கோயில் மொத்தம் இதையும் அந்த கோயிலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால பிரபலமான ஒரு தங்க நுழைவாயில் இருக்கு, அதோட அகலம் நீளம் கொடுக்குறாங்க. 6480 அகலம், சரி அடி நீளமும் 756 அடி உயரமும். இது வந்து என்னது நீளம், இது வந்து உயரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றது, ஒரு கண்காட்சியில் அதே மாதிரி ஒரு பொம்மை செய்யறாங்க. கண்காட்சியில் என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஒரு பொம்மை செய்யறாங்க. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 60 அடி, உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடிங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது 2 விகிதமா இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, பார்த்தோம் இல்லைங்களா, அதேவே ஒரு பெரிய ஒரு கதையா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது உண்மையான ஒரு நுழைவாயிலோட நீளம் என்னது 6480, உயரம் என்னது 756. அது பொம்மையா செஞ்சிருக்காங்க கண்காட்சியில. அதோட நீளம் என்னன்னா 60, உயரம் என்னன்னா 7 அடி. இப்போ இது ரெண்டு சமமான பார்க்கறதுக்கு என்னன்னா 6480 756, இதுவும் 60/7 சமமா அப்படின்றதான் நம்ம கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம இதை போடுவோம். அடிச்சு போடணும்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 4ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? நாலாவது பல்ல போடலாம். சரிங்களா? நாலாவது பல்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் 4 வரும், ஒரு நாள் 4 வரும். மிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் 3 வருது, 8 வரும், 8 நாள் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 போடலாம். சரிங்களா? இப்போ 186. இங்கே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் 4 போடலாம், மிச்சம் 6 நாள் 24 போடலாம், மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 8 போடலாம், அப்புறம் 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா சின்ன சின்னதாக அடிச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அடிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 9ஆம் வாய்ப்பாடு போடலாம். 2 9 18, ஒரு 9 9ன்னு போடலாம். மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 9 9 தான் போடணும். அதுக்கப்புறம் 8 8 9 போடலாம், அதுக்கப்புறம் 0 வரும். சரிங்களா? இப்போ இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா இதை என்ன இது போடலாம், 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். ஏன்னா 180, அதாவது 18 இருக்கு, கீழே 21 இருக்கு. 7ஆம் வாய்ப்பாடு போடலாம். 7ஆம் வாய்ப்பாடுனா சரி 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க, 7 3 21, 6 3 18, அப்போ 60/7. இப்போ அந்த 60/7 இது கீழே வந்துருச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக போட்டு அடிச்சு போடுறேன்னா, பெருசாக போட்டு அடிச்சு போடுறதுனா யார் வேணா போட்டுருவாங்க, மேக்ஸ் நல்லா தெரிஞ்சு போட்டுருவாங்க, அவங்களுக்கு நமக்கு நடத்தணும்னே அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த சின்ன சின்னதாக ஒன்றும் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைம் நிறையா இருக்குங்க கணிதம் செய்யறதுக்கு. ஆனால் 25 கொஸ்டின் தான் இல்லைங்களா, மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் அடிச்சு போட்டு நீங்கள் மற்ற இந்த 25 கொஸ்டின் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு என்னோட நோக்கம் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறது தான். இந்த மாதிரி 6/480/756 இதுவும் 60/7 இதுவும் சமமா இல்லையா நான் பார்க்கணும். சமமா வந்துச்சுன்னா என்ன, சமமா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படின்றது கொண்டு வர வைக்கணும். அப்படின்ற இந்த பகுதியை செய்ய வைக்கிறது தான் என்னோட நோக்கம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமா வந்துருச்சு. சமமா வந்தனால இது என்னது, ரெண்டும் விகித சமமாக உள்ளது அப்படின்றது கூற்று சார்ந்த கணக்கெல்லாம் முடிச்சிடலாம். இது 39 ஹோம்ஒர்க். 40 பாருங்க, 2, 5, x, 20 ஆகிய எண்களை வரிசை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா?
இப்போ விகித சமமா அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நான் அப்படியே பயன்படுத்தணும். அப்படியேனா 2/5 x/20 சரிங்களா? அப்படியே அந்த ஆர்டர்லேயே போட்டுட்டு இது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத சமப்படுத்தணும். அது ஒரு கான்செப்ட் இருக்கு. கீழே என்ன பண்ணுவீங்க, 4ஆல் பெருக்குவீங்க, மேலே 4ஆல் பெருக்கீங்கன்னா 4 2 8 5 4 20. ஸோ x/20 கீழே கீழே சமம் அப்படின்றனால மேலே இந்த எக்ஸ் விடை வந்து 8 அப்படின்றது நீங்கள் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா, 2/5 = x/20. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, கீழே இருக்கு 20 அந்த சைடு கொண்டு போங்க. 2/5 இந்த 20 வகுத்தல் இருக்கு, அங்கே போனால் என்ன ஆகும், பெருக்கல்ல போகும், = x. 1 5 5 4 20. ஸோ 4 8. ஸோ எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? அதாவது கொடுத்துருக்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருவாங்க, 4 நம்பர் கொடுத்துட்டு அதே வரிசையில் பயன்படுத்தணும். அதே வரிசைனா 2/5 x/20 அப்படின்ட்டு பயன்படுத்திட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 41வது கணக்கு ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் போட்டுட்டு என்ன ஆன்சர் 35 ஆன்சர் வருதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விகிதம். இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இனிமேல் இப்போ பார்க்க போகிற எல்லா கணக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நேர்மாறலில் 8 கணக்கு பார்ப்போம், அடுத்து இது வரதில் எதிர்மாறல் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பியூராக வந்து நேர்மாறலில் ஒரு 8 கணக்கு பார்ப்போம். இப்போ பாரி என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். சரிங்களா? 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்குறான். ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போறாரு, அங்க வந்து 5 இறகு பந்துகளை வாங்க போகிறாரு. இப்போ அந்த கடையில் என்ன போட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டியில 150, ஒரு பெட்டியில 12 பந்துகள் இருக்கும். விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இப்போ அவன் உட்காந்து பார்க்குறான், கடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். கடைக்கு முன்னாடி போர்டில் என்ன போட்டிருக்காங்க, ஒரு பெட்டி 150 ரூபா. அதாவது ஒரு பெட்டியில 12 பந்து இருக்கு. ஸோ 12 பந்து 150 ரூபா அப்படின்னு போர்டில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றான், 5 பந்து நமக்கு வேணும், அப்ப எவ்வளவு விலை அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா, பாரிக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டுருவோம். பண்ணி விட்டு நம்ம அடுத்து போவோம் அடுத்த கணக்கு. இப்போ பாருங்க, இது என்ன அப்படின்றதான் இங்க கேள்வி. இப்போ இந்த கேள்வியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்கணும். உங்களுக்கு நேர்மாறு எதிர்மாறு பார்க்கறதுக்கு குழப்பமா இருக்கு இல்லையா, நிறைய நாள் குழப்பமா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன். 2 கூற்று எப்பயுமே கொடுப்பாங்க. இந்த நேர்மாறு எதிர்மாறு கணக்குல 2 கூற்று கொடுப்பாங்க. 12 இதோட விலை 150, 5 பொருளோட விலை, இது ஒரு கூற்று. 12 பந்துகளோட விலை 150 அப்படின்றது ஒரு கூற்று. 5 இதோட விலை என்ன 5 பந்தோட விலை என்ன அப்படின்றது 2வது கூற்று. எப்பயுமே இந்த ஒரு கூற்றை மட்டும் எடுத்துக்கங்க, இந்த கொஸ்டின் மார்க் கூற்றை விட்டுருங்க, ஒரு கூற்றை எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கிட்டீங்களா, இப்போ 12 பந்தோட விலை 150 ரூபா. நான் என்ன கேட்குறேன், 24 பந்து, 24 பந்தோட விலை எவ்வளவா இருக்கும்? 12 பந்தோடது 150 ரூபானா 24 பந்து வந்து அதோட டபுள் மடங்கு தானே இருக்கும், 360 ரூபா தானே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பந்தை கூட்டியிருக்கீங்க, பந்தை கூட்டினா விலையும் கூடுது. இதெல்லாம் நார்மல் சினாரியோ தான். கடைக்கு போனா நீங்க வந்து ஒரு பந்து வாங்குறீங்க 10 ரூபான்றாங்க, 2 பந்துனா 20 ரூபா கூட தான் செய்யுது. அப்ப பந்தோடது கூடுனா 2 சைடும் கூடி இருக்கு, அப்ப இது நேர்மாறல். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 2 கூற்றை எடுத்துக்காதீங்க, ஒரு கூற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்களா அதை டபுள் பண்ணி பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க, அவ்வளவுதான் நேர்மாறலாம். இப்ப அந்த நேர்மாறல்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம் என்னன்னா, அதை அப்படியே இது பண்ணிக்கணும். இந்த ஆர்டர்ல இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்ல இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும். 12/5 = 150/question. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த கொஸ்டின் மார்க் தான் உங்களுக்கு தேவை இல்லையா, கொஸ்டின் மார்க் இந்த கொண்டு போய் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். சார் இந்த மாதிரி என்னால போட விருப்பம் இல்லை, இதுதான் இந்த விகிதத்தோட இது பண்றது. இது ஒரு பண்ணது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் மார்க் இங்கே கொண்டு போவீங்க, இந்த 12/5 வந்து 5/12 வரும், அடிச்சு போடுவீங்க. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னீங்கன்னா, நேர்மாறல் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேர்மாறல் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல்னா என்னது, 12 150 இருக்கு, 5 கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னா என்ன ஆகும், இந்த 5 மேல போய் பெருக்குமா, 150ஓட இது மேல போய் பெருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 12 கீழே வரும் இல்லையா, இந்த 5 மேல போகுது, 12 கீழே வருது, கீழே வரப்ப என்ன ஆகும், அது கீழே போகும். அவ்வளவுதான். இதை இப்போ ஈஸியா அடிச்சு போடலாம். 5 மேல போச்சு, பெருக்கிடுச்சு, 12 கீழே வந்துருச்சு. அதுவும் இதே ஒன்னாதான் வரும். இப்போ வந்து என்ன வரும், முன்னாங்க 12
முன்னாங்க 12 சாரி 6 இப்பெல்லாம் தான் போகணும். 2 12 3 18 அப்போ 1 15. இப்போ 15 × 5 75. சரிங்களா? 15 × 5 75 தான் கிடைக்குது. இப்போ இந்த மெத்தடில் வாங்க சார், இந்த குறுக்கு பெருக்கலோட இந்த மெத்தட் வாங்க சார் அப்படின்னா என்ன அப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த கொஸ்டின் மார்க் இந்த சைடு போயிடும், வகுத்தல் இருக்க கொஸ்டின் மார்க் இந்த சைடு போயிடும். இந்த 12/5ங்கிறது வந்து 5/12ன்னு வரும். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு இதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அடிச்சு போட்டிங்கன்னா 15 15 5 75. ஓகேங்களா? ஸோ இதுதான் விடைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு எடுத்துக்கணும், எடுத்துட்டு நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்கணும். நேர்மாறல் இருந்தால் இந்த மாதிரி, அதாவது 12 இது அப்படியே இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி போட்டுட்டு கண்டுபிடிக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த குறுக்கு பெருக்கல் இதை நேரம் மேலே கொண்டு போயிருங்க, இந்த 12 கீழே கொண்டு போயிருங்க. இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு மெத்தட் செட் ஆகிங்க. ரெண்டு மெத்தடையும் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க, ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு கணக்கு நடத்துகிறேன், ஏன்னா அப்போதான் நல்லா புரியும். இப்போ 40 நிமிடம், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு பல்பை போடுறீங்க, 40 நிமிஷம் நீங்கள் பல்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்டு கரண்ட்டு காசு கொடுக்குறாங்க. 3 யூனிட்டுக்கு காசு வந்து போடுறாங்க. இப்போ அதே மாதிரி 2 மணி நேரம் நீங்கள் அந்த லைட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சூடேட்டின்னு கொடுத்துருக்காங்க கணக்கில், நான் லைட்டுன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 40 நிமிஷம் போட்டிங்கன்னா 3 யூனிட் உங்களுக்கு கரண்ட் போகுது. 2 மணி நேரம் போட்டிங்கன்னா எவ்வளோ கரண்ட் போகும்? சரிங்களா? ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோமா இந்த யோசிக்கிறவருக்கு? ஏன்னா நம்மளாம் மேக்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட வழக்கம், பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, 40 நிமிஷம் போட்டிங்கன்னா 3 வருது, 3 யூனிட் வருது. சரிங்களா? 3 யூனிட் வருது. இப்போ இதுவே 80 நிமிஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? சிம்பிள் இல்லையா? 6 யூனிட் வரும், அவ்வளோதான் கணக்கு. நீங்கள் லைட்டை ரொம்ப போட என்ன ஆகும்? எவ்வளோ நிமிஷம் போடுறீங்களோ கரண்ட் பில்லு எகிரிட்டே போகும். அதுதான் விஷயம் இல்லையா? இப்போ ரெண்டு சைடு கூடுறதுனால இது வந்து நேர்மாறல், நேர்விகிதம். நேர்விகிதம்னா என்ன சொல்லியிருக்கேன்? குறுக்கு பெருக்கல், அப்படி அதாவது குறுக்கு பெருக்கலா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே மணியில் இருக்கு, மணியில் இருக்கக்கூடாது. மேலே நிமிடம் இருக்குன்னா கீழே நிமிடம் தான். அப்போ 2 மணிங்கிறது எவ்வளவு? 120 நிமிடம். ஏன்னா 1 மணிங்கிறது 60 நிமிஷம், 2 மணிங்கிறது 120 நிமிஷம். இப்போ கணக்கு, உண்மையான கணக்கு என்னது? 40 நிமிஷம் 3 அலகு, 120 நிமிஷம் எவ்வளோ அலகு? இது வந்து நேர்மறைன்றனால என்ன பண்ணுவேன்? இந்த 12 120 மேலே போய் என்ன பண்ணும்? 3ஓட அழகா பெருக்கும். இந்த 40 கீழே வந்துடும். இப்போ வந்து 0 0 அடிச்சிருவேன். 1 4 4 3 12 9. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் சார். இந்த இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா, அதில் எனக்கு போட்டுக்காமீங்க அப்படின்னா 40/120 அதை அப்படியே போடணும். 3 கொஸ்டின் மார்க். இது வந்து விகிதத்தில் வந்து இந்த கொஸ்டின் மார்க் இந்த சைடு கொண்டு போயிடுவேன். 3 இங்கே இருக்கும், கீழே இருக்க 120 மேலே போச்சு, மேலே இருக்க 40 கீழே போச்சு. 1 0 0 3 9. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த சூடேற்றியோடது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னது? இந்த மணியை வந்து நிமிடமாக மாற்றுறது தான் முக்கியமான பாயிண்ட். ஸ்டார் போட்டுச்சுங்க, அப்போ மறக்காது. அதுக்கப்புறம் இது ஹோம்ஒர்க், இதை போட்டுருங்க. இதுவும் ஹோம்ஒர்க், இதையும் போட்டுருங்க. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கணக்கு தாங்க, ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு இது நடத்துகிறேன், அதாவது சரியா தவறா அப்படின்ற அதே இதுதான். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கணக்கு என்னன்னா 40 நூல்களின் எடை 80 கிலோகிராம், 8 கிலோகிராம். அதுக்கப்புறம் இந்த 1 5 தனித்தனியாக போயிடுச்சு, அதை பார்த்துங்க. இங்கே 5 இருக்கு இல்லையா, இது வந்து வெறும் 5 இல்லை, அங்கே இருக்கும் 1 இருக்கு. அடுத்த லைனில் போனால் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். இது ரெண்டும் ஒரே விகிதத்தில் இருக்கா அப்படின்னு, ஒரே விகிதம்னா கேட்குறாங்க. அதாவது 40 நூல் வந்து 8 கிலோகிராம் எனில் 15 நூல்கள் வந்து 3 கிலோகிராமா அப்படின்னு கேட்குறாங்க. அது சரியா தவறான்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இது வந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் நீங்க? இது வந்து எப்படி, இப்போ நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்கறது தான். இப்போ 40 நூல் 8 கிலோகிராம் இருக்கு. இதுவே 80 நூல்னா எவ்வளோ இருக்கும்? இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசியாக புக்கை போய் விற்போம் இல்லைங்களா, அப்போ பார்த்துங்க 40 நூல்கள் இடையில போடுறீங்கன்னா 8 கிராம் வருது. 80 நூலை போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 16 கிராம் வரும். அப்போ நூல் கூடுச்சுன்னா எடை கூடுது. அப்போ இது என்னது? நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே போடுவோம் இல்லைங்களா, 40/15 = 8/3. 8/3. இப்போ என்ன பண்ணலாம்? 15 பார்த்தீங்கன்னா 3 5 15 8 5 40, ரெண்டு சமமாக வருதா? அப்போ விடை கரெக்ட்.
சார் நீங்க அந்த குறுக்கு பெருக்கல்னு ஒன்று சொன்னீங்களே, இந்த நேர்மாறல்னு பார்த்தோம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அப்படின்றது அதையும் போடலாம். 40/15 8/3 குறுக்கு பெருக்கல். இது ரெண்டு மேலே போகும், இது ரெண்டு கீழே வரும். இப்போ மேலே இது ரெண்டு போயிட்டீங்கன்னா 15 × 8, கீழே பார்த்தீங்கன்னா 40 × 3. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ஒரே ஒரு தான் வரும். 15 × 8 எது பெருக்கினீங்கன்னா 120 வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 120 தான் வரும். ஸோ 120 = 120. மேலே இங்கேயும் ஒரே இது வரனால இதுவும் கரெக்ட். சரிங்களா? இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது கணக்கு இதே மாதிரி போட்டு பாருங்க. ரெண்டாவது கணக்கு ஃபால்ஸ்னு வருது. அப்போ அது இப்போ ஃபால்ஸாக வருதா இல்லையா அப்படின்றது பாருங்க. 47வது கணக்கு ஹோம்ஒர்க், 48வது கணக்கும் ஹோம்ஒர்க், 49வது கணக்கும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. பாஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, நான் இதை பண்ணுறீங்களா 47 ஹோம்ஒர்க் அப்படின்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கணக்கு போட்டு பாருங்க. அதே மாதிரி 48 பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்க. 15 நாட்களின் விலை ரூபாய் 750. சரி, 7500. இது போன்று ரூபாய் 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் என காண்க. 49 ஒரு மகிழிருந்து 5 கிலோகிராம் எரிபொருள் வாயுவை பயன்படுத்தி 125 கிலோகிராம் தொலைவு கிடைக்கிறது. 3 கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு தொலைவு கிடைக்கும்? ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தாங்க இது. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத தெரிஞ்சா போதும். 5 கிலோகிராம் 125 கிலோமீட்டர், 3 கிலோகிராம் எத்தனை, இப்படி எழுத தெரிஞ்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இந்த மாதிரி எழுத தெரிஞ்சுன்னா கணக்கு முடிஞ்சு போச்சு. எல்லா கணக்கும் இதுதான். இந்த பாருங்க, 15 நாற்காலி 7,500 ரூபாய். 12,000க்கு எத்தனை நாற்காலி வரும்? இவ்வளவு சிம்பிள். இது வந்து நேர்மாறலா இது வரனா பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா இது கண்டிப்பா நேர்மாறல் தான். அப்போ இது ரெண்டு குறுக்கு பெருக்கல் இதுக்கு இது வரும். அப்போ 15 12,000 மேலே போகும், 7,500 கீழே வரும். சரிங்களா? இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா 15 by question mark 7,500 12,000. இப்போ என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் மார்க் அந்த சைடு கொண்டு போயிருவீங்க. 15 இந்த சைடு வச்சுக்கோங்க. 12,000 by 7,500 = கொஸ்டின் மார்க் போட்டு போயிருவீங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுத தெரியும். எழுத தெரிஞ்சுன்னா முடிஞ்சிருச்சு கணக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கடைசி ஒரு கணக்கு, இதுவும் அப்படித்தான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் போடுறேன். சரிங்களா? இதுவும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 கணக்கு நான் போடுறேன், 10 கணக்கு நீங்கள் போடுங்கன்ற மாதிரிக்காக சொல்லியிருக்கேன். இப்போ சோழன் என்ன பண்ணுறாரு? சீரான வேகத்தில் 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கிடக்கிறார். சரிங்களா? இப்போ அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்கள் நடந்தார். 20 நிமிடம் எத்தனை தொலைவு கண்டிப்பாக. இப்போ ஒரு சில பேருக்கு சார் இந்த கொஸ்டின் மார்க் வந்து இந்த ரைட் சைடு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் சார், லெஃப்ட் சைடு இருக்குது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மாற்றிக்கிங்க. 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் போறாரு. அப்போனா 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவாருன்னு. ஏன்னா ஒரே மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல சார், ஃபர்ஸ்ட் கணக்கு நீங்கள் எப்படி போட்டீங்க அதே மாதிரியே போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ இந்த 1 மணின்னு இருக்கு, அந்த 1 மணி என்ன பண்ணுவீங்க? 60 நிமிஷம். ஏன்னா ஒரே அழகுன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷார்ட். 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் போறாரு. அப்போ 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவார்? இப்போ இது நேர்மாறலான்னு பார்க்கறதுக்கு 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் போறாருன்னா 120 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போவார்? 12 கிலோமீட்டர் போவார். அப்போ நிமிஷம் அதிகமாச்சுன்னா கிலோமீட்டரும் அதிகமாகுது. சரிங்களா? எவ்வளோ டைம் ஆகுதோ அதே வேகத்தில் சீரான வேகத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் அவர் மாற்றவே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது நேர்மாறல் தான். நேர்மாறல் என்ன பண்ணுவீங்க? குறுக்கு பெருக்கலாம். இப்போ 20 × 6 மேலே போயிடுச்சு. அந்த 60 வந்து என்ன வருது? அப்படி கீழே வருது. 1 6 0 0 2 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இப்படி மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மாற்றி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இடம் வளம் அப்படி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ 10 கணக்கு நான் நடத்திட்டேன். 10 கணக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து டே 3 நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க கணக்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் வந்து இதுக்கான பாப்கார்ன் சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கான பாப்கார்ன் சீரிஸோட லிங்க் எனக்கு கீழே கொடுங்க, நாங்கள் அதையும் பார்த்துக்குறோம் அப்படின்னீங்க. நம்ம என்ன பிளான் பண்ணலாம் தெரியுங்களா? ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து விகிதம்ன்றது ஒன்று எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டே 1, டே 2, டே 3 அப்படின்னு பார்ப்போம். இது 3 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக். டே 4ல என்ன பண்ணலாம்னா பாப்கார்ன் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இந்த விகிதம்ன்றது மொத்தம் 7 டாபிக் இருக்குங்க. உங்களுக்கு கணக்கை பொறுத்தளவுக்கு 7 டாபிக் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஒரு டாபிக்கு 4 நாள், அப்போ 7 நாள் 28, ஒரு மாசத்துல நீங்க கணக்கு முடிச்சிடலாம்.
1 மாசத்துல நீங்க முடிச்சிடலாம். அதாவது ஒரு நாளைக்கு 1ன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 2 கூட பார்க்கலாம். இப்போ டே 1 வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நேற்று போட்ட டே 1 இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் தானே. டே 3 போடுறதையும் ஒரே நாளில் சேர்த்து பார்க்கலாம். பட் வந்து ஒவ்வொரு நாளையும் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் பார்ப்போமே. எதுக்கு ஓவரால் டிக்கெட்டுன்ட்டு 1/2 அன் ஹவர் ஜஸ்ட் பார்த்துட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 28 நாளில் நீங்கள் மேக்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரீசனிங் ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. ஸோ அழகாக வந்து நம்ம மேக்ஸை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு தடவை நீங்கள் முடிக்கிறது அடுத்து எல்லா எக்ஸாமுக்கும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ வந்து என்னன்னா, இந்த 10 கணக்கு நீங்க போடணும் இல்லைங்களா, அந்த போடுறதுக்கு விடையும் நான் கொடுத்துருக்கேங்க. அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அந்த விடை உங்களால சரியா பண்ண முடிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. சார் இந்த விடை என்னால் போட முடிஞ்சுன்னு. சரியா பண்ண முடியல அப்படின்னாலும் அதை போட்டுட்டு, சார் இந்த கணக்கு எனக்கு தப்பா வருது ஆன்சர், அதை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேளுங்க. டவுட் இருந்தாலும், சார் இந்த கணக்குக்கு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி கேளுங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தரா. சரிங்களா? ஸோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சார் எளிமையா எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு அப்படின்றது சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. ஏன்னா அந்த டெடி பியரோட கொஸ்டின்ல அந்த 5வது கொஸ்டின் நான் படிச்சிருக்க அந்த கணக்குகள் எனக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்ற கேள்விக்கு விடை நீங்க தான் சொல்ல முடியும். மிச்சம் அந்த மொத்தம் 6 கொஸ்டின்ல 5வது கொஸ்டினை விட்டுட்டு மிச்சம் 5வது கொஸ்டினை விட்டுட்டு மிச்சம் எல்லா கொஸ்டினுக்கும் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா அந்த 5வது கொஸ்டினுக்கு விடை என்னது, புரிஞ்சிச்சா இல்லையான்றது அது வந்து நீங்க தான் சொல்லணும். சரிங்களா? ஆனா நிறைய பேர் சார் புரிஞ்சிருக்கு, எளிமையா இருக்குன்றது சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஐடியா இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் கொடுப்பேங்க. கண்டினியூஸாக இது கொடுங்க சார்ன்னு கேட்டீங்க. கண்டினியூஸாக நம்ம கண்டிப்பாக கிளாஸ் கொடுப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக சொல்ல போனால் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா மேக்ஸும் போய் கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் நம்ம அதுக்கான எஃபர்ட் போடுறோம். அது ஏன் எப்படி நடக்குது, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இன்னும் இப்போ எப்படி சார் இது வந்து இவ்வளோ ஃப்ரீயாக உங்களால் கொடுக்க முடியுது, எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன், விளக்கம் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கணக்கை பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். நம்ம அடுத்த டே 3ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டு என்னன்னா, நம்ம இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கணக்குகளோட டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஆப்ல வந்து டெஸ்ட் சீரிஸ்ன்னு கொடுப்போம். அதெல்லாம் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணாதாங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுக்குரிய இது இருக்கு இல்லையா, லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஆப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றப்ப ஜென்ரல் ஃப்ரீ பேட்ச் இருக்கும். நீங்க ஃப்ரீ பேட்ச்ன்றதை சூஸ் பண்ணுங்க. இல்லை சார் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியலன்னா கீழே ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.